கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான மாலை நேரத்தில் 120 நாட்களில் வேத வாசிப்பு திட்டத்தினுடைய 34வது நாளில் வேத பகுதியின் குறுகிய விளக்கம். உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியோ அல்லது சொப்பனக்காரனோ யெகோவா தேவனை அல்லாமல் வேறே தேவர்களை குறித்து பிரசங்கம் செய்தோ அறிவித்தோ பின்பற்றி சோரம் போகலாம் என்று அழைத்தால் அப்படிப்பட்டவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எதை புசிக்க வேண்டும் எதை புசிக்கக்கூடாது என்று, பறவைகளிலும் மிருகங்களிலும் நடமாடும் ஜீவன்களும் தண்ணீரில் இருக்கிறவைகளை எப்படி யார் எதை சாப்பிட வேண்டும் என்பதை குறித்தும், கண்ட இடங்களிலெல்லாம் ஸ்தோத்திரம் பலி செலுத்தாதபடிக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார். அந்த தேவன் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானத்துக்கு போய் பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அடிமையாய் வருகிறவன் எப்பொழுது விடுதலை ஆக வேண்டும், அவன் விடுதலையாவதற்கான பிரமாணங்கள் என்ன என்பதை குறித்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆண்டவருக்கு படைக்கக்கூடிய பலிகளில் குருடு முடம் போன்று பழுதிருந்தால் அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரத்தில் ஆபீப் மாதத்தில் அனுசரிக்க வேண்டியதான பஸ்கா பண்டிகையும், அந்த ஒரு வருஷத்தில் அனுசரிக்கக்கூடிய புளிப்பில்லா அப்ப பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, கூடார பண்டிகையை அனுசரிக்க வேண்டும் என்றும், அப்படி பண்டிகைக்கு வருகிறவர்கள் வெறுங்கையோடு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வராதபடி காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தெளிவாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த அதிகாரத்தில் தான் யாதொரு சிலையையும் நிறுத்தக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறார். 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு படைக்கப்படுகிற படைப்பு ஸ்தோத்திர கவனமாக இருக்க வேண்டும். அதிலேயும் ஆண்டவருக்கு படாத தேவன் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களை, சந்திர சூரிய நட்சத்திரங்களை சேவித்தால் அது உண்மை என்று கண்டப்பட்டால் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையில் இந்த அதிகாரம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம், அப்படி ஏற்படுத்த ராஜா வேண்டுமானால் அவன் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த அதிகாரத்தில் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கையிலும் ஒரு வேதாகமம் இருக்க வேண்டும் என்பதற்கான வசன ஆதாரம் உள்ளது. வேத வாசிப்பு பகுதியில் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை குறித்தும், தேவனுடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்தும், அவருடைய அச்சடையாளங்களை நம் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து சொல்கிறார். எபேசியருக்கு எழுதுகிற 1வது நிருபத்தில் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை குறித்து பவுல் மிக அழகாக எழுதுகிறார். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு உன்னதங்களில் வலது பாரசத்தில் அவர் நம்மையும் உட்கார வைக்கிறவர் என்பதை குறித்தும் எழுதுகிறான். 2ஆம் அதிகாரத்திலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை இயேசு ரட்சித்தார் என்பதை குறித்தும், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்பதை குறித்தும், தேவன் பிதாவுக்கும் நமக்கும் இடையே இருந்த பகையாகிய தடுப்பு சூரை தகர்த்தெறிந்தான் என்பதை குறித்தும், நாம் எல்லாரும் ஒரே மாளிகை இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை எழுதுகிறார். 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இரகசியத்தை குறித்து எழுதுகிறார். தேவனுடைய பலத்த சத்துவத்தினாலே அளிக்கப்பட்ட வரமாய் அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்றும் எழுதுகிறார். பரிசுத்தவான்களோடு நமக்கு அன்பிலே வேரூன்றி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், அன்பின் அகலம் ஆழம் இன்னது என்பதை நாம் உணர்ந்து அளவு கட்டாத அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்கிறார் என்பதை குறித்தும் எழுதுகிறார். 4ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது ஒரே ஞானஸ்நானம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஆவியானவர், ஒரே விசுவாசம் என்றும் எழுதுகிறார். இறங்கினவரே மேலே ஏறி போய் அவர் நமக்காக இப்பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறார் என்பதையும், ஆகவே நாம் இனி குழந்தைகளாயிராமல் வளர வேண்டும் என்பதை குறித்தும், நம்முடைய வாயிலே கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது என்றும், நம்முடைய ஆவி புதிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும், நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லியும் இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாய் இருக்கிறார். ஆகவே வாசித்தவர்களே சிந்தியுங்கள், செயல்படுங்கள், சாட்சிகளாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.